ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசின் 8வது சம்பள கமிஷன் காரணமாக ஊழியர்களின் சம்பளம் மற்றும் அடிப்படை அகவிலைப்படி பென்ஷன் ஆகியவை உயரப்போகிறது. அதோட விருப்ப ஓய்வு குறித்த முக்கியமான செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளமானது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை புதிய சம்பள கமிஷன் மூலம் மாற்றியமைக்கப்படுகிறது. தற்போது 7வது ஊதியக்குழு நடைமுறையில் இருக்கிறது. அதற்கடுத்து 8வது ஊதியக்குழு மிக விரைவிலேயே அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த ஊதியக்குழுவில் ஃபிட்மெண்ட் காரணியே ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த 8வது சம்பள கமிஷன் போது ஃபிட்மெண்ட் காரணியானது 1.92% இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தற்போது ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் 25 ரூபாய் எனில் ஃபிட்மெண்ட் காரணி 1.92% இருக்கும் பொழுது 25,000 1.92 பெருக்கினால் வரும் சம்பளமே அதிகரிக்கப்படும் சம்பளமாகும். இந்த தொகையை 8வது சம்பள கமிஷன் நடைமுறைப்படுத்தும் போது சம்பளமாக நிர்ணயிக்கப்படும். இந்த ஃபிட்மெண்ட் காரணியானது விலைவாசி உயர்வு, அதாவது இன்ஃப்ளேஷன் ரேட்டை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. தற்போது ஃபிட்மெண்ட் காரணி அதிகமாகியுள்ளதால் அகவிலைப்படி ஓய்வூதியம் அனைத்துமே உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் விருப்ப ஓய்வு பார்த்திங்கன்னா, முன்னாடி 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்யணும் அப்படின்னா தான் உங்களுக்கு பென்ஷன் உட்பட அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். அது இப்போது 20 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தாலே போதுமானது என அறிவிக்கப்பட்டுள்ளது.